முடிவை செயல்படுத்திட்டாங்க. இப்ப ரொம்ப முக்கியமாக பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் நாளை நடைபெற இருந்த விசிகாவுடைய உயர்நிலை கூட்டத்தை ஒத்தி வைத்திருக்கிறார். நாளை மறுநாள் தான் இந்திய கம்யூனிஸ்ட் நடத்துறாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ஒருவேளை உள்ளபடியே இவர்கள் போகலான்னு முடிவு எடுத்திருந்தா நாளை அவர்கள் பதவியேற்பு நாள் குறித்து எல்லா விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு அவர்கள் அவசர கூட்டத்தை கூட்டி இருக்க முடியும். ஆனா அப்படி ஒரு கூட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படியான நாளை நடைபெற இருந்த கூட்டத்தை கூட இந்திய கம்யூனிஸ்ட் நாளை மறுநாள் தான் பண்றாங்க, 8ஆம் தேதி தான் பண்றாங்கன்னு ஒத்தி வைக்கிறாங்க. சோ அந்த அடிப்படையில் அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. அவங்க எந்த முடிவும் இன்னும் எடுக்கல. இந்த நம்ம பேசிட்டு இந்த நேரத்துல தான் இன்னைக்கு மத்தியானத்திற்கு மேல கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் அவர்களை சந்தித்து வாழ்த்தும் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்தும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். அப்ப அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழப்பம் என்கிறது தான் நீடிக்குது. இவர்களை இணைக்கக்கூடிய புள்ளியும் இருந்துச்சு சார். அந்த புள்ளி என்னன்னா பாஜக எதிர்ப்பு. கிட்டத்தட்ட விஜய் அவர்களும் இன்னைக்கு பாஜக இல்லாத ஒரு அணியில் இருக்கிறார். விஜய் அவர்களுக்கும் பாஜக இப்பொழுது அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. ஆளுநர் இதுவரை அவருக்கான விஷயத்தை ஆட்சேபிக்க அழைக்காத பின்னால பாஜகவுடைய அழுத்தம் இருக்கிறதா சொல்லப்படுது. காலையில ஒரு செய்திகள் போகுது, அதிமுக ஒருவேளை ஆதரிக்கலாம், மாலையில் அது மறுக்கப்படுகிறது. அப்ப